ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோ ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னையிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு எப்படி போகலாம், அதுவும் 30,000 எப்படி போகலான்னு தான் பார்க்க போகிறோம். இது 30,000ன்றது நம்ம ஹோட்டல் புக்கிங், நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். 30,000ன்றது ஹோட்டல் சார்ஜ் நாங்கள் 3 ஸ்டாரை புக் பண்ணியிருந்தோம் ஹோட்டல்ஸ்லாம், அதனால் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் இன்னும் கம்மியாக புக் பண்ணிங்கன்னா 2 ஸ்டார் அந்த மாதிரி புக் பண்ணிங்கன்னா 20,000 கூட நீங்கள் போகலாம். ஏரோப்ளேன் சார்ஜ் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ரேட்டு. நீங்கள் 6 மந்த்துக்கு முன்னாடி புக் பண்ணால் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரைவேட்டாக காரை ஃபுல்லாக புக் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு ஸ்ரீலங்காலேருந்து இறங்கல சென்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் ஒரு தனி காரையே நாங்கள் புக் பண்ணிடுறோம். இது 5 நாள் ட்ரிப்பு, இது ஸ்ரீலங்கா ட்ரிப்பு. இதுக்கு பாஸ்போர்ட் கண்டிப்பாக வேணும். விசா ஆன் அரைவல் விசா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும். அங்கே நமக்கு ஆன் அரைவல் விசா அவங்களே தந்துடுவாங்க. சென்னையிலேருந்து ஸ்ரீலங்கா 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும். நாங்கள் 5:46க்கு சென்னையிலேருந்து கிளம்பணும். அங்கே சேர்றதுக்கு 6:54 ஆயிடுச்சு டைமு. அப்புறம் டிரைவர்லாம் சேர்றதுக்கு மணி 8 ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்ப, ஏன்னா லக்கேஜ் எல்லாம் நம்ம எடுக்கணும்ல, அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு நமக்கு டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டேவா நம்ம எங்க போறோம், யானையெல்லாம் பாக்குறதுக்காக நான் போனோம். அது கவர்மெண்ட் நடத்துற இதுக்கு போகணும். அங்க போய் சேர்றதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. 3 மணி நேரம் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் யானையை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அங்க வெறும் பார்க்க மட்டும்தான் முடியும். நம்ம யானையை தொட முடியாது. அது ஆர்பனேஜ் மாதிரி கவர்மெண்ட் நடத்துறதா போட்டிருந்தாங்க. அதனால அது பக்கத்திலே இன்னொன்னு இருந்தது, எலிஃபண்ட் சஃபாரி ரைடிங் பாத்திங் அதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் அது. அதனால பிரைவேட்டா இருக்கிறதுக்கு அங்க போய் சேர்ந்தோம். அரை மணி நேரத்துக்கு, நான் எல்லாமே ஸ்ரீலங்கா மணியாவே சொல்றேன், 1500 ரூபாய் ஆச்சு ஒருத்தருக்கு. நாங்க 5 பேரு, 4 பேர் மட்டும், இவங்க அப்பா வரலன்ட்டாங்க. நாங்க 4 பேரும் போனோம். அது மாதிரி யானை சவாரி போகணும், யானைக்கு சாப்பாடு ஊட்டுறது, யானைக்கு குளிக்க வைக்கிறது, இதெல்லாம் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். 1/2 hour அதுக்கு டைமு. 1/2 hour 1 hour அவன் டைம் அலோகேட் பண்ணி கொடுக்குறான். நமக்கு எது தேவையது, எங்களுக்கு 1/2 hour போதும்னு சொல்லிட்டோம். அதனால 1/2 hourல இதெல்லாம் முடிச்சிட்டு எங்களுக்கு பசிச்சிருத்து. அடுத்து நாங்கள் லஞ்சு சாப்பிட கிளம்பினோம். அது ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஹோட்டல் நடத்துகிறாங்க. சென்னையில் எப்படி அம்மா உணவகம் இருக்கோ அதே போல் ஸ்ரீலங்காவில் இங்கே கவர்மெண்ட் ஹோட்டல் இது. நாங்கள் 5 பேர் சாப்பிட்டதுக்கு 1500 ரூபாய் ஆச்சு ஸ்ரீலங்கா மணி. நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லா இருந்தது, வெரைட்டியாக. நாங்கள் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பணும். அடுத்து நாங்கள் போகிறது சிக்ரியா ஹில், ராவணன் கோட்டை. இங்கே பாஸ்போர்ட்டை கண்டிப்பாக காமிக்கணும். என்ட்ரி டிக்கெட்டு ஒருத்தருக்கு 5100 ரூபாய். அது மாதிரி கைடு வச்சுருந்தோம், அவருக்கும் 5100 ரூபாய் ஸ்ரீலங்கா மணி. அவர் தான் நிறைய விளக்கமா எல்லாமே எங்களுக்கு சொன்னாரு. ராவணன் கோட்டையை ஏறதுக்கு 3 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. நாங்க ஏற தொடங்கும் போது 3:30 ஆயிட்டு இருந்தது. எப்பவுமே இது ட்ரெக்கிங் மாதிரி, அதனால ஷூ நல்லா போட்டுக்கோங்க. அது மாதிரி சாக்லேட் எடுத்துக்கோங்க, தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க, ஸ்நாக்ஸ் எதாவது எடுத்துக்கோங்க. நல்லா எனர்ஜியா ஏற தொடங்கணும். இங்க பாஸ்போர்ட்டை காமிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கு, ரெஸ்ட் ரூம் போய்க்கோங்க. ஏன்னா மேலெல்லாம் எதுவுமே கிடையாது. சிக்ரியா கோட்டையை கண்டுபிடிச்சவர் சிலை இருந்தது, அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் டிக்கெட் என்ட்ரி பண்ணிட்டு, இது ராஜாவுடைய கோட்டை என்ட்ரி. இந்த தாமரை குளம் இருக்க இடத்துலதான் முதலைங்கள்லாம் இருக்கும். அதனால எதிரிங்க யாரும் உள்ள வர முடியாது. இந்த மாதிரி நல்ல ப்ரொடெக்ஷனா ராஜா இருந்திருக்காரு. இதுதான் ராஜாவுடைய கோட்டை வரப்படும். இங்க ரெயின் வாட்டரை ராஜா கோட்டைக்கு எப்படி கொண்டு போனாங்கன்னு சொல்றாங்க. பின்னாடி இருக்கிறது தான் கோட்டை. இங்க கீழே ராணிங்களுக்கெல்லாம் நீச்சல் குளம் இருக்குமா. ராஜா 2400 ஸ்டெப்பு இறங்கி ராணிங்க குளிக்கிறத பார்த்துட்டு மேலே கிளம்புவாங்களாம். இது மேலே இருக்கிறது ராஜாவுடைய ஸ்விம்மிங் பூலு, மேலே கோட்டைக்கு மேலே இருக்கு. அதை பார்க்க தான் நாங்கள் ரொம்ப ஆர்வமா இருந்தோம். கீழே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். இது சிங்கத்தினுடைய கால் மாதிரி இருக்கனால சிக்ரியா கோட்டைன்னு சொல்றாங்க. இப்போ நாங்கள் மேலே ஏற கிளம்புறோம். இதுதான் ராஜாவுடைய குடிக்கிற தண்ணி தொட்டி. இதுதான் ராஜாவுடைய மேல் கோட்டை. இன்னும் மேலே வரைக்கும் இருந்துதான், இது ஃபுல்லாவே அழிஞ்சு போனதா சொன்னாங்க. இங்க ராவண ஆண்டதாவும் சொல்றாங்க. இதை தான் நம்ம ஃபுல்லாவே பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு கீழே நம்ம ராஜாவுடைய ஸ்விம்மிங் பூல் பார்க்கறதுக்கு முன்னாடியே இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு கிளம்புறோம். இதுதான் பெரிய ஸ்விம்மிங் பூல், ராஜா குளிக்கிறது. இது மனுஷங்களா செஞ்சது, படிக்கட்டு, ஸ்விம்மிங் பூல் எல்லாமே. இது பார்க்க நல்லா பிரம்மாண்டமா நல்லா இருந்து. ராஜாவுடைய சீட்டு, இங்கேதான் மசாஜ், டான்ஸ் எல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க.
அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இப்போ கீழே இறங்கணும். கீழே இறங்கும் போது மணி வந்து 6:30 ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. அது மாதிரி டின்னர் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு ஸ்டே பண்ண போயிட்டோம். இன்னைக்கு டூர் செகண்ட் டே. ராகினிக்கு பர்த்டே ஜூன் 1. அதனால எல்லாரும் விஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க இப்ப போறது வந்து வில்லேஜ் சஃபாரி. ஒருத்தருக்கு 4000 ஆச்சு. ஸ்ரீலங்கா மணி பார்கெயின் பண்ணி தான் ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கோம். இங்க வந்து மாட்டு வண்டி இருக்கு, பெரிய ஏரியில சவாரி இருக்கு, கிராமத்து சமையல், டிராக்டர்ல போறதெல்லாம் இருக்கு. நல்லா புதுசா இருந்தது மாட்டு வண்டியில நாங்க ஏறி போறது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, கிராமத்துல இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் எங்கேயுமே இல்லை. அங்க நல்லா புதுசா இருந்தது. அது மாதிரி எங்களையும் ஓட்ட வச்சாங்க. ராகினிக்கு பர்த்டே அங்கேயே நாங்க எல்லாரும் விஷ் பண்ணோம். எல்லாருமே நாங்க மாட்டு வண்டியை ஓட்டினோம். கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் படகு சவாரி போனோம். அது வந்து பெரிய ஏரி மாதிரி இருந்தது. அதுல ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து ஓட்டிட்டு இருந்தாங்க படகு. அது மாதிரி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு வில்லேஜ்ல இறக்கி விட்டாங்க. இது மாதிரி ட்ரீ ஹவுஸ் இருந்தது, அங்கெல்லாம் ஏறி இறங்கணும். கிராமத்துல உள்ள மண்பாண்டம் எல்லாம் இருந்தது. எங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாகவே தேங்காய் உடைச்சி அதுலேருந்து அவங்க சமைச்சு கொடுத்தாங்க. தேங்காய் திருவி விட்டாங்க. அதுக்கப்புறம் கேழ்வரகு சப்பாத்தி அது எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அது மாதிரி ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் சம்போ, கோகோனட் சம்போ செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதுமாரி பெல்லி ஃப்ளவரில் வந்து டீ கொடுத்தாங்க. டீ நல்லா இருந்தது. நெல்லை வந்து பிரித்து எடுக்கிறது அது அருமையாக இருந்தது. இதை முடிச்சதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்து டிராக்டரில் கிளம்பணும். இப்போ டிராக்டரில் ரோடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுடுறாங்க. அப்புறம் இப்போ நாங்கள் போகிறது ஸ்பைஸ் கார்டனுக்கு போகிறோம். ஸ்பைஸ் கார்டனை நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். என்னென்னா அங்கே வந்து சினமன் ட்ரீ எல்லாம் காமிச்சாங்க. அது மாதிரி நிறையா இருக்கும்ட்டு 2 hours ஆச்சு இங்கே. ஆனால் இங்கே அந்த அளவு எதுவுமே வந்து காமிக்கவே இல்லை. சும்மா ரொம்ப கிளாஸ் எடுத்துட்டு ரொம்ப பேசிட்டே இருந்த மாதிரி எங்களுக்கு உட்கார வச்சு ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க டைமு. அதுவும் இல்லாமல் ஏதோ தொப்பையை குறைக்கிறேன்னு ஏதோ வித்துட்டு இருந்தாங்க பாட்டிலாக. அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நாங்கள் அந்த ஸ்பைஸ் கார்டன்லேருந்து வெளியே வந்துட்டோம். நாங்கள் போன நேரம் ஜூன் மாதம் போனால மழை அப்பப்போ பெஞ்சிக்கிட்டே இருந்தது. கொடை எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேராக எடுத்துகிட்டு போயிருந்தோம். அடுத்து நாங்கள் போகிறது வந்து ஃபோக் டான்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து 1500 ரூபாய் ஸ்ரீலங்கா மணி ஒருத்தருக்கு. இங்கே நல்லா இருந்தது. புதுமையாக அவங்க ஸ்ரீலங்காவுடைய டான்ஸ் எல்லாம் ஆடி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நெருப்பு வச்சும் இந்த கார் பார்க்கிங்கில் வந்து ஆடினாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. நீங்கள் வந்து மற்ற டான்ஸ் பார்க்குற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. இது ஒர்த்து. இது கண்டிப்பாக போகலாம். வெளியே வந்தோம். வெளியே வரும்போது டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து தலதா மாளிகை புத்தருடைய டெம்பிளுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ட்ரெஸ் கோடு உண்டு. என் பசங்க வந்து கொஞ்சம் சின்ன கவுனாக போட்டிருந்தனால இது மாதிரி கை தெரியக்கூடாது, கீழே வந்து கால் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு துப்பட்டாவை எல்லாமே போத்திக்கிட்டாங்க. அது மாதிரி சுடிதார் மாதிரி போட்டுக்கணும், நல்லாயிருக்கும். இது வந்து புத்தருடைய பல்லு வந்து இந்த கோயிலில் இருக்கிறதா சொன்னாங்க. இது ரொம்ப ஃபேமஸான கோயிலாம், புத்தருடைய டெம்பிள் இது. தலதா மாளிகை இது பேர். புனித பல் இருக்கிற இடம்னு சொன்னாங்க. இது என்ட்ரி டிக்கெட் எவ்வளோனா ஒருத்தருக்கு வந்து 1500 ரூபாய் ஸ்ரீலங்கா மணி இது. அது மாதிரி அங்கேயே செப்பல் எல்லாம் போட்டுட்டு கோயிலில் உள்ள போகணும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து தான் இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு புத்தருடைய பல்லை வந்து பார்க்க அனுமதிக்கிறாங்க. அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு. நாங்கள் அதை பார்த்துட்டு வெளியே கிளம்புறோம். அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு ஹோட்டலில் போய் அன்னைக்கு வந்து ஸ்டே பண்ணிடுறோம். ஒரு நாளைக்கு முன்னாடி ஹோட்டல்லையே கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ராகினிக்கு பர்த்டே வந்து அங்கேயே செலிப்ரேட் பண்ணி விஷ் பண்ணோம். இப்போ வந்து 3rd டே வந்து நாங்கள் டூர் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அம்பலவாலா டவருக்கு போகிறோம். இதுதான் அம்பலவாலா டவர் பாருங்க. கார் பார்க்கிங் வந்து அங்கேருந்து 3 கிலோமீட்டர் ஆட்டோவில் தான் போகணும். கார் வந்து போக முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால் ஆட்டோ வந்து அப் அண்ட் டவுன் பிடிச்சிக்கிட்டோம். 2000 ருபீஸு ஸ்ரீலங்கா மணி. 2 ஆட்டோ பிடிச்சிக்கிட்டோம் நாங்கள். அது மாதிரி உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து 2000 ருபீஸு ஒருத்தருக்கு ஸ்ரீலங்கா மணி. அதனால் அங்கேருந்து ஆட்டோலேயே மேலே கிளம்பணும். குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் ஆட்டோ வந்து கொண்டு போய் விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நடந்து தான் போக வேண்டியதாக இருந்தது. கொஞ்சம் நடந்து ஒரு டேர்னிங் தான். இதுலேயே வழியிலேயே வந்து இதை மாதிரி மலைப்பாம்பு வந்து கழுத்தில் போட்டு பிடிக்கலான்னு சொல்லி 500 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க ஸ்ரீலங்கா மணி. ஃபோட்டோஸ் வீடியோலாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஏறணும் அம்பலவாலா. இது வந்து படிக்கட்டுலாம் பார்த்தா குட்டி குட்டி பசங்களுக்கு நம்ம படிக்கட்டு மாதிரியே இருந்தது. ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது. குண்டானவங்களாம் உள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் வந்து உள்ள
படிக்கட்டில் போக முடியாது. அப் அண்ட் டவுன் வந்து ஒரே வழி தான் இது. அது மாதிரி ஓட்டெல்லாம் பாருங்க, அந்த பிடிக்க ஸ்டெப்ஸ் ஓட்ட நல்லா பெருசு பெருசாக இருக்கும். குழந்தைங்க வந்து 3 வயசுக்கு கீழே வந்து நாட் அலவுடுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நாங்கள் அதனால் சம்முவை கூப்பிட்டு போயிருந்தோம். பாதி வழியை தான் கூட்டிகிட்டு போயிட்டு மீதி நாங்கள் வந்து வச்சுக்கிட்டோம். ராகினியும் அரிணியும் மட்டும் மேலே வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கி வந்தாங்க. இந்த பாருங்க, ஒருத்தர் நிற்கும் போது ஒருத்தர் போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த வழி இப்படி தான் இருக்கும். இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கீழே ஆட்டோ இறங்கிட்டோம். ஆட்டோ மேனுக்கு கால் பண்ணோம். அவர் வந்து கூட்டிகிட்டு போனார். ஆட்டோ மேன் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் பசிச்சிருச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் நேராக ரம்போடா ஃபால்ஸுக்கு போனோம். மணி வந்து 2 ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேயே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் டேம் ரோன்னு ஒரு டீ கம்பெனிக்கு போனோம். அங்கே வந்து டீ வந்து எஸ்டேட்டில் வந்து இங்கே வந்து 1500 நிலப்பரப்பு கொண்ட எஸ்டேட் வந்து அவங்க வச்சுருக்காங்க. டீ எஸ்டேட்டு எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றத நமக்கு காமிக்கிறாங்க. எப்படி எப்படி பண்ணுறாங்க. இன்றைக்கி சண்டேனால ஃபுல்லாகவே காலியாக இருக்குது. அதனால் என்னென்ன வெரைட்டி டீன்னு சொல்லி நிறைய வெரைட்டியும் இருக்குது. எங்களுக்கு எல்லாம் டேஸ்ட்டும் கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் குடிச்சு பார்த்துட்டோம். எது ஹெல்த்துக்கு நல்லது, ஒயிட் டீ, பிளாக் டீ, அது எப்படிலாம் தயார் பண்ணுவாங்க நல்லா விரிவாக சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஒர்த்து இது. நம்ம ஊட்டி கொடைக்கானலுக்கு போனால் பார்க்குற மாதிரி. எங்களுக்கு பிடிச்ச டீ எல்லாம் வாங்கிட்டு வெளியே வரத்துக்கு 3:35 ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிட்டு நேராக சீதா தேவி கோயிலுக்கு போனோம். அங்கே போகும்போது மணி 4 மணி ஆயிடுச்சு. அங்கே நிறைய குரங்கெல்லாம் நிறையா இருந்தது. அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மாதிரி அனுமார் இருந்தார். அதெல்லாம் கொஞ்சம் வழிபட்டுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போனோம். 100 ரூபாய் என்ட்ரி ஃபீஸுன்னாங்க, ஸ்ரீலங்கா காசு. அதை வச்சு நம்ம என்ட்ரியும் போய்க்கலாம். நம்ம பூஜை சாமான் வாங்கிட்டு வந்து அர்ச்சனை கூட அந்த டிக்கெட்டை வச்சே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸ்ரீலங்கா பேஷா அழகாக பேசினா அந்த பொண்ணு. இங்கே வந்து உள்ளே வந்து சிலை வந்து ரொம்ப சோகமான சீதா சிலை வச்சுருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே பாவமாக இருந்தது. அனுமருடைய பாதம் வந்து பெரிய பாதம். கீழே வந்து கங்கை தண்ணி, புனித கங்கை ஓடிட்டு இருந்தது. அதை நாங்கள் வழிபட்டோம். காசெல்லாம் போட்டுட்டு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வெளியே வரும்போது மணி வந்து 5 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வந்து சீதா தேவி தீ குளிச்ச இடம் போகணும். அங்கேருந்து ஒரு 35 மினிட்ஸ் தான். இங்கே வந்து 500 ரூபாய் ஒருத்தருக்கு என்ட்ரி டிக்கெட்டு. அதனால் வாங்கிட்டு சீதா தேவி தீ குளிச்ச இடத்துக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஆக்சுவலி வந்து புத்தர் கோயில் தான் இங்கே இருக்குது. இப்போதைக்கு முதல்ல வந்து சீதா தேவியோடைய தீ குளிச்ச இடமா தான் வந்து சீதா தேவியோட சிலை வந்து வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே அவங்க வந்து தீ குளிச்ச இடமா. அவங்களுடைய கையை வந்து நம்ம தொட்டுட்டு நம்ம ஏதாவது கேட்டால் நம்ம கேட்டது கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் எல்லாமே அவங்க கையை தொட்டு நாங்கள் வேண்டியதை கேட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தூண் மாதிரி இரும்பு கம்பி இருந்தது. அதில் வேண்டுதல் நிறைவேற்றுறத காசு ஒரு ரூபாய் காசு முடிஞ்சு கட்டினாங்க. நாங்களும் அதை கட்டி முடிச்சுட்டு நேராக வந்தோம். இது வந்து சீதா தேவி தீ குளிச்ச இடம் இது. இங்கே தான் வந்து சீதா தேவி தீ குளிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு குளிச்சாங்களாம். அதுதான் அந்த ஸ்தூபின்னாங்க. இங்கே இருக்குது சீதா தேவி இருந்த அசோகவனம் காடு அவங்க இருந்தது. இதில் வந்து அசோகவனம் இருந்த அந்த அசோகவனத்தில் இருந்த மரமாக அதை ஒன்று எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப நாள் ஆனாலும் இதே லெவலில் தான் இருக்கா இது. இது வந்து கௌதம புத்தருடைய பல்லு வந்து உள்ளே இருக்கா இங்கே. அதனால ஸ்தூபி மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். 4வது நாள் டூர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹோட்டல்லேருந்து 9:42 கிளம்புறோம். அங்கேருந்து 9 ஆர்ச் பிரிட்ஜுக்கு கிளம்புறோம். ஏன்னா பெரிய வண்டிலாம் போக முடியாதுன்னு ஆட்டோவில் போனோம். ஹோட்டல்லேருந்து அங்கே போகிறதுக்கு 6 கிலோமீட்டர். ஆட்டோக்கு வந்து 2500 ரூபாய் அப் அண்ட் டவுன் போகிறதுக்கு. இது வந்து 9 ஆர்ச் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின பிரிட்ஜ். 9 வளைவுகள் கொண்ட பிரிட்ஜ். வானத்தின் பாலம்னு சொல்லுவாங்க. 1990 கட்டி முடிச்சாங்களாம். ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அது மாதிரி ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறமும் ட்ரெயின் பக்கத்தில் நின்று எடுத்துக்கிட்டோம். ட்ரெயின் மேலே ஏறி நின்றும் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு நாங்கள் வெளியே கிளம்பும்போது 10:30 மணி ஆயிடுச்சு. அடுத்து நாங்கள் ராவணன் கேவுக்கு போனோம். அங்கே போகும்போது மணி 11 ஆயிடுச்சு. ஆட்டோ தான் அங்கே போக முடியும்னாங்க. ஆட்டோவில் 4 கிலோமீட்டர் பார்கெயின் பண்ணி பார்த்தோம். அப்புறம் அவங்க இறக்க மாட்டேன்னாங்க ரேட்டு. சரி, ஓகே, நம்ம நடந்தே போயிடலாம். 4 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு. சரி, நடந்து போகும்போது அந்த ஆட்டோக்காரனே வந்தார். எல்லாரையும் ஒரே ஆட்டோவிலே ஏற்றிக்கிட்டாரு. 2500 ஒரே ஆட்டோவில் ஸ்ரீலங்கா மணிக்கு.
சரி கொடுத்துட்டு அங்கே வந்து உள்ளே வந்து கிளம்பணும். உள்ளே வந்து என்ட்ரி டிக்கெட்டு வந்து எடுத்துக்கிட்டோம். ஒரு டிக்கெட் வந்து 200 ரூபாய். என்ட்ரி டிக்கெட் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து மேலே ஏற கிளம்பணும். இது வந்து 700 ஸ்டெப்ஸ். இது ராவணன் கேவு. 11:30க்கு கரெக்டாக ஏற ஆரம்பித்தோம். எப்போவுமே ஷூஸ் நல்லா போட்டுக்கோங்க, தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க, ஸ்நாக்ஸு சாக்லேட்லாம் எடுத்துக்கோங்க. ராவணன் வந்து இங்கே தான் வந்து சீதாவை வந்து கூட்டிகிட்டு வந்து கொண்டு மறைச்சி வச்சுட்டு இருந்ததா அந்த குகையில் அப்படின்னு சொன்னாங்க. இது பாதெல்லாம் ரொம்ப கல்லாக இருந்த மாதிரி இருந்தது. நிறைய இடத்துல செப்ட் கூட கிடையாது. இந்த மாதிரி பாதையாக தான் இருந்தது. அதுலேயே நாங்கள் அப்படியே ஏறி ஏறி ஒன்று ஒன்றா போக ஆரம்பிச்சோம். அப்புறம் அங்கே மேலேயே ஒரு ஸ்பாட்லாம் இருந்தது, நல்லா பெரிய கல். அங்கெல்லாம் ஃபோட்டோஸு அதெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் மேலே கிளம்புனோம். அதுக்கப்புறம் மேலே போய் பார்த்தா ராணுவன் குகை வந்து பெருசாக இருந்தது. அதுக்குள்ள வரைக்கும் எவ்வளோ தூரம், அங்கேருந்து வந்து இந்த ராவணன் கேவ்ல இருந்து அசோகவனத்துக்கு 7 கிலோமீட்டர். அந்த குகை வழியாவே ஒரு பாதை இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இவங்க அப்பா வரலன்ட்டாங்க. அதனால எங்கள் அப்பா வழியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக பசங்களுக்கும் பசிச்சிருச்சு. அப்புறம் கீழே அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து நான் நேராக எல்லாரும் லஞ்சு சாப்பிட போனோம். லஞ்ச் சாப்பிடும் போது மணி வந்து 1 ஆயிடுச்சு. அடுத்து வந்து நாங்கள் வந்து ராவணன் ஃபால்ஸ்க்கு போகிறோம். அது வந்து நம்ம வியூ பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால அங்கேயே ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துட்டு பக்கத்துலேயே ஷாப்பிங்லாம் இருந்தது. ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம், ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கோகனட் ட்ரீ ஹில்லுன்னு இருந்தது. அது வந்து எங்கே இருக்குன்னா சன்செட் பார் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருந்தது. அதுக்கு கீழ்ப்பக்கம் தான் கோகனட் ட்ரீ ஹில் இருந்தது. இது வந்து நாங்கள் பீச் மாதிரி இருந்தது. பீச்சில் நல்லா பசங்க ஊஞ்சல் இதெல்லாம் விளையாடிட்டு அங்கே வந்து கொஞ்சம் மலை ஏறின மாதிரி இருந்தது. மலை ஏறணுமா அங்கே பார்த்தோன்னா தென்னை மரம் பெரிய ஒரு மலை மாதிரி இருந்தது. ஹைட்டாக இருந்தது. நல்லா பார்க்கறதுக்கு இங்கேருந்து சன் வந்து செட் ஆகிறது வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அதெல்லாம் ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் வெளியே கிளம்பும்போது மணி வந்து 6 ஆயிடுச்சு. டின்னர் முடிச்சுட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம். அடுத்த 5வது நாள் டூரில் நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பக்கத்துலேயே கடல் இருந்தது. நல்லா குளிச்சுட்டு ஜாலியாக விளையாடிட்டு வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் ஆர்பருக்கு ஆர்பர் வந்து நாங்கள் பார்க்க வரும்போது மணி வந்து 10 ஆயிடுச்சு. அதை வந்து கார்லேயே சுற்றி பார்த்தோம். அப்படியே வெளியே வந்துட்டோம். அங்கேருந்து பக்கத்திலே இருக்க டச் ஃபோர்ட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம். அங்கே ஆட்டோக்கார்ட்ட ரூட்டு கேட்டுக்கிட்டோம். டச்சுக்காரங்க ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது கட்டின கோட்டைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல பழைய பில்டிங்லாம் இருந்தது. உள்ளே போகிறதுக்கும் ஃப்ரீ தான். இப்போ வந்து கோர்ட்டு, அது மாதிரி ஷாப்பிங் சென்டர், டீ ஷாப்பு அது மாதிரி நிறையா இருக்குது. இங்கே வந்து பழைய சர்ச்சு ஒன்று இருக்குது. அது வந்து 1755 கட்டினது. ரொம்ப பழைய சர்ச்சு, பார்க்குறதுக்கே தெரிஞ்சுது. அதுமாதிரி பழைய பில்டிங்லாம் இங்கே வந்து நிறைய நம்ம இதை பார்க்கலாம். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து போய் பாருங்கள். அதுமாதிரி பழைய லைட் ஹவுஸ் ஒன்று இருந்தது. அதெல்லாம் பார்த்தோம். கார்லேயே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வரும்போது 10:25 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வாட்டர் சஃபாரி போனோம். அங்கே வந்து 11 மணி ஆயிடுச்சு. நாங்கள் உள்ளே போகும்போது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, சினமன் ஐலாண்டு, ஃபிஷ் மசாஜு, அதுக்கப்புறம் டெம்பிள் தூரத்துலேருந்து பார்க்கலாம், ஒரு புத்தர் கோயில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு வரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. அது வந்து ரேட்டு வந்து நாங்கள் வந்து பார்கெயின் பண்ணி கேட்டுக்கிட்டோம். அவங்க முதல்ல ஜாஸ்தியாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தருக்கு வந்து 6000 அப்படின்னு சொன்னாங்க, ஸ்ரீலங்கா மணி. இங்கே வந்து 64 ஐலாண்ட் இருக்குன்னாங்க. அதில் வந்து முக்கியமானது வந்து சினமன் வந்து ஐலாண்ட் தான். ரொம்ப வந்து அங்கே நிறையா மரம்லாம் அங்கே வளர்த்து அங்கே ரொம்ப ஃபேமஸான இருக்குனாங்க. சரின்ட்டு எங்களுக்கு எல்லாம் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் நாங்கள் போட்டுட்டு இது மாதிரி போட்டில் நாங்கள் கிளம்புனோம். போட்டு கிளம்பிச்சு. நாங்கள் போட்டில் ஏறி கிளம்பிட்டு இருந்தோம். இது மாதிரி பாருங்கள், மேலே பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள். அது மாதிரி 4 பிரிட்ஜு வரும். இது வந்து தலையை நல்லா குனிஞ்சிக்கணும், இல்லைன்னா வந்து நமக்கு தலை வந்து இடிச்சிரும். அதுக்கப்புறம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இதுவும் நல்லா புதுசாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது நீங்கள் பார்த்துட்ருக்க வந்து எறா பண்ணை, வந்து எறா குட்டிங்கள்லாம் உற்பத்தி பண்ணுற இடமா. இந்த மாதிரி கட்டெல்லாம் கட்டியிருக்க இடம். அதெல்லாம் அப்படியே இங்கே இருந்தால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, குட்டி குரோக்கடைல் ஒன்று இருக்குது பாருங்க, அந்த மரத்து மேலே.
எப்பவுமே ஸ்ரீலங்கால எங்க போனாலும் நல்லா சுத்தி சுத்தி பாருங்க. யானை இருக்கும், முதலை இருக்கும், நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்டா விநாயகர் கோயில். விநாயகர் உள்ள இருக்காங்க. இது வெறும் வியூ மட்டும் தான் பண்ண முடியும். இது ஒரு சின்ன ஐலாண்டுன்னாங்க. இது கூட இங்க வந்து இது ஒரு புத்தர் கோயில். இங்க வந்து இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டோம்னா நாங்க உள்ள வந்து போய் பார்த்துட்டு புத்தர் எல்லாம் ஃபுல்லாவே பார்த்துட்டோம். அந்த பாருங்க நிறைய வந்து புத்தர் வந்து வரிசையா ஒரே மாதிரியே நின்றுருந்தது. நாங்க போகும்போது இங்க வந்து மானிட்டர் பார்த்தோம், வாட்டர் மானிட்டர். ஏன்னா இங்க தண்ணி இருக்கனால பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் முதல்ல நினைச்சோம். அதுக்கப்புறம் தான் வாட்டர் மானிட்டர் அதெல்லாம் ஃபுல்லா பார்த்து போட்டு கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு சின்ன முதலை வச்சிருந்தாங்க. 3 மாசம் முதலை குட்டியா இது. இது ஒருத்தருக்கு வந்து 500ன்னாங்க. என் பொண்ணுங்க எல்லாருமே 3 பேருமே வாங்கி ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நல்லா இருந்தது. அது தொட்டு பார்க்கறது புதுசா அனுபவமா இருந்தது. இப்ப நாங்க சினமன் ஐலாண்டுக்கு தான் போறோம் நாங்க. இப்ப இந்த பட்டை வந்து நம்ம பிரியாணிக்கு போடுற பட்டை எப்படி வந்து நம்ம அத வந்து எடுக்குறாங்க, உரிச்சு எடுக்குறாங்க. அது எது மாரி எப்படி உரியுதுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வித்தாங்க. நாங்க அதுல ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டோம். இதுதான் வந்து பட்டை மரம் இது. சினமன் ட்ரீ. இது வந்து சினமன் இலை. நான் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தது கிடையாது. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க போட்ல ஏறினோம். இப்போ வந்து நாங்க ஃபிஷ் மசாஜுக்கு போறோம். ஃபிஷ் வந்து வெரைட்டி இருந்தது. எது வேணுமோ அதுல நம்ம வந்து கால் வச்சு கொஞ்ச நேரம் இருந்துக்கலாம். எவ்வளோ அந்த பாருங்க பாப்பாவை கூட உள்ள விட்டா. அது பாப்பா உட்கார மாட்டேன்ட்டு அழுதுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்க இதெல்லாம் ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிட்டு உள்ள வந்தோம். இத மாதிரி பாலம் இருக்கு பார்த்தீங்களா? இங்க வந்து தண்ணி வந்து ரிவர்ல நிறைய ஆயிடுச்சுன்னா போட்டு வந்து ஓட்ட மாட்டாங்களாம். ஏன்னா வந்து மேல வந்து தலை வந்து தட்டுமா. அதனால அந்த நேரம் விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இது வந்து ரொம்ப பக்கத்துல வந்துச்சு இந்த பிரிட்ஜ் மட்டும். நல்லா இருந்தது இந்த அனுபவம். நல்லா எங்களுக்கு புதுசாவும் இருந்தது. குரோக்கடைல் எல்லாத்தையும் நாங்க பார்த்த மாரி இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வெளிய கிளம்பும்போது எங்களுக்கு வந்து பசிச்சிருச்சு. அதனால நாங்க வந்து லஞ்ச் வந்து முடிச்சுட்டோம். லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நாங்க போனது வந்து சீ டர்ட்டில் இருக்கிற இடத்துக்கு நாங்க போனோம். குட்டி குட்டி ஆமையை தான் நாங்க இப்போ வந்து பார்க்க போறோம். இங்க வந்து நாங்க வந்து ஐட்னரியில இது கிடையாது. எங்க டிரைவர் வந்து இத ரெஃபர் பண்ணாங்க. நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இது ஒருத்தருக்கு வந்து $10ன்னு சொன்னாங்க. அதனால சரி ஓகே சொல்லிட்டு இவங்க அப்பா நான் வரலன்ட்டாங்க. அதனால நாங்கெல்லாம் போயிட்டு வந்தோம். இங்க பாருங்க குட்டி குட்டி ஆமைக்குட்டி பாருங்களேன். குட்டியா மிதந்துட்டு இருந்தது. இத வந்து கடல்ல விட போறாங்களாம் இன்னைக்கு நைட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க இதெல்லாம் டச் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஆமைக்குட்டி ரொம்ப சின்னதா இருந்தது. 30 டேஸ் ஆயிருக்கும் நாங்க. அதுக்கப்புறம் ஆமை முட்டை வந்து காமிச்சாங்க. அது எப்படி பொரிஞ்சு வருது. இது மாதிரி இதோ இங்க பாருங்க. இந்த ஆமைலாம் வந்து ஊனமான ஆமையா இதெல்லாம். ஃபிஷர்மேன் வலை பிடிக்கும் போது அது மான்ஸ் வந்து உடைஞ்ச ஆமைன்னாங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்க வந்து ஷாப்பிங் போனோம். சரி இப்போ ஒரு பெரிய மால் இருந்தது. அந்த மால்ல ஷாப்பிங் பார்த்துட்டு எங்களுக்கு வேண்டிய ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் வந்து டின்னர் முடிச்சுட்டு ஸ்டே பண்ணிட்டோம். 5வது நாள் ஹோட்டலை வந்து வெக்கேட் பண்ணிட்டு நாங்க வெளியே கிளம்பணும். வெளியே கிளம்பும்போது ஷாப்பிங்லாம் போயிட்டு போயிடலாம். ரோட் சைட் ஷாப்பிங்ல எங்களுக்கு வேணுன்றதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். இது மாதிரி அவங்களுடைய இது வந்து லக்கி ஆயுது ஸ்ரீலங்காவுடைய பீகாக்கு அது மாதிரி ஃபயரு அதுலேயே 3 இருந்தது. அதை முடிச்சதுக்கப்புறம் லோட்டஸ் டவருக்கு போனோம். லோட்டஸ் டவர் வந்து எங்களுக்கு வந்து டைம் இல்லை. எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால இதை வந்து நாங்கள் கீழே மட்டும் இருந்து பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். மேலே வரைக்கும் ஏறி போயிட்டு வர்றதுக்கு 500 இவ்வளோ ஆகும்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் எங்களுக்கு டைம் இல்லைனாலும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பணும். இது வந்து தாமரை குளம் அப்படின்னாங்க. இது வந்து லோட்டஸ் டவர். இதுடைய மேல பாருங்க. இது மேல வந்து ஹோட்டல் இருக்கு. அதோடைய இது பாருங்க. மேல வந்து இதழ் மாதிரி இருக்கும். அந்த லைட் ரோஸ் கலர்ல இருக்கிறது. அங்கதான் வந்து மேல ஹோட்டல். எங்களுக்கு வந்து டைம் இல்லாதனால நாங்க அதை வெளியே மட்டும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு நாங்க கிளம்புறோம். அப்புறம் நாங்க வந்து லஞ்ச் வந்து இங்கேயே முடிச்சுட்டு கிளம்பலாம் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து நாங்க சென்னைக்கு கிளம்புறோம். ஏர்போர்ட்ல டிரைவர் எங்களை விட்டாங்க. டிரைவர் கூட போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். நாங்க சென்னைக்கு கிளம்புறோம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்.